உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது, எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய மனநிலைகள் மாறப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தனக்குண்டான வேலைகளை கடமைகளை செய்யறதுல தவறாமல் ஒரு ஓய்வெடுக்காமல் செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் தான். காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல சனியினுடைய ராசியில இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். எப்போதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைவாக இருந்தாலும் கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். ஆனாலும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேல தன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காக இருந்தோமே, நமக்காக எதுவுமே செஞ்சுக்கல அப்படின்ற மாதிரியாக சில வருத்தப்படக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். எந்த நேரமும் தன்னை ஒரு துணிச்சலாக மாற்றிக்கொண்டு தனக்குண்டான ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைப்பவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள். இப்போ இவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் நீசபங்க ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாயும் அந்த இடத்துல நீச்சம் பெற்று வருகிறார். இந்த காலகட்டங்கள் இந்த செப்டம்பர் மாதம் சில அசைக்க முடியாத சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பாத்தீங்கன்னா நீங்களே அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அழிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றத போடக்கூடிய ஒரு தருணம். முதல் கட்டம் உங்களுடைய வாழ்க்கையில முதல் பகுதி ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்தாலும் கூட இப்ப எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு நிலையான ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த செப்டம்பர் மாத கோச்சார கிரகங்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. இந்த இடத்துல இந்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையோட இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு உண்டான ஒரு அதிபதியான அந்த புதன் பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால சில பேருக்கு அப்பாவுக்கு அடுத்த அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அப்பாவினுடைய தொழிலை ஏற்று நடத்துவதற்குண்டான ஒரு அமைப்பும், அப்பா தொழில இருப்பாரு ஆனா அங்க ஒரு வேலையால நீங்க செய்யறதுக்குண்டான அவர்கிட்ட இருந்து நீங்க எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அதனால உங்களுடைய அப்பாவினுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது முழுமையாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். என்ன அப்பா எந்த அளவுக்கு கவனிக்காம விட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்ச காலம் மாறி இப்போ உங்களுக்கு உங்களுடைய தந்தையினுடைய முழுமையான ஒரு ஆதரவு அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேருக்கு அப்பா காலம் தவறின ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல அவரை நினைச்சு பார்த்து நீங்க சில வேலைகள்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். எங்க அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரியா செய்ய சொல்லுவாரு, என்னை இந்த மாதிரியாக இருக்க சொல்லுவாரு அப்படின்ற மாதிரியாக அவருடைய நினைவுகள்னாலையும் நீங்க சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்று இருக்கும்போது இந்த மாதிரியாக உங்களுக்கு ஒரு வேலை ரீதியான முழு ஆதரவும்
உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த இடத்துல 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான அந்த செவ்வாயாகப்பட்டவர் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், அபரிமிதமான வளர்ச்சிகள், நீங்களே சொத்து வாங்க வேண்டாம்னு முயற்சி பண்ணா கூட அந்த இடத்துல உங்ககிட்ட அந்த சொத்தை தள்ளிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்ட சில விஷயங்கள் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு முழுமையாக தீர்க்கமாக முடிவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். 9ஆம் இடத்துல சூரியனும் இந்த இடத்துல இந்த செப்டம்பர் மாதம் வர்றதுனால சில பேருக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது 100% கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க தேர்வுகள் எப்படி எழுதியிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நிலை மாறி எனக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா தேர்வுகள் எழுதிட்டு எனக்கு இந்த வருஷமும் சரியா எழுதல அப்படின்னு நீங்க நெகட்டிவாக பேசின அந்த நபர்கள் இப்போ உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சதை பார்த்து நீங்க ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலதான் இந்த இடத்துல உங்களுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது. அந்த 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கும்போது, சூரியன் ஆட்சி நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி வருகிறார், புதன் உச்சம் பெற்று இருக்கும்போது அந்த தெய்வ பாக்கியம், ஒரு பாக்கியஸ்தானம் உங்களுக்கு முழுமையாக செயல்பட போகுது. இதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை வாய்ந்த ஒரு உயர் பதவிகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த காலத்துல உங்களுக்கு நிறைய ஒரு பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள், குடும்பம் ரீதியான அதிகப்படியான செலவுகள், சேமிச்சு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், பணம் காசு வருது ஆனா எங்க போகுதுன்னு தெரியல, ஏதோ ஒரு என்னுடைய வாழ்க்கையை ஒரு நிறைவில்லாமல் நான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் மாறி இப்போ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை, உங்களுக்கு உண்டான ஒரு சேமிப்பை, உங்களுக்கு உண்டான ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகமான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்தங்கிய நிலையில ஏதோ ஒரு பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்போ முன்னிறுத்தி அவங்களை செயல்படக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் அசிஸ்டண்டாகவே போய் வாழ்க்கையை முடித்த நபர்கள்னா இந்த மகர ராசி என்பவர்கள். இப்போ நீங்க ஒரு முதலாளியாக ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய ஒரு நேரம். அசிஸ்டன்ட்ன்ற ஒரு பெயர் மாறி உங்களுக்கு ஒரு உயர் பதவிகள் அப்படின்ற வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆனந்தம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டுல இருந்து நிதி உதவி, இப்படி எல்லாம் உங்களுக்கு பல்வேறு இடத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்போ இந்த மகர ராசி என்பவர்கள் இப்போ உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாம இங்க தவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி எதுவுமே செய்ய மாட்டீங்க. உங்களுடைய தெய்வ அனுகூலம், உங்களுடைய தெய்வ ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம், உங்களுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு கூடயே நடந்து வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்க என்ன செஞ்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய அனுகூலமான ஒரு காலமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவர்களினுடைய வேலையிலையும் தொழிலையும் உயர்ந்த ஒரு உச்சத்தையும் எளிதான ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் பெறுறதுக்கு வெளிநாட்டுல இருக்கணும்னா 10 வருஷம் அங்க வேலை செய்யணும். ஆனா மகர ராசி என்பவர்கள் இப்போ போய் ஒரு 3 வருடம் தான் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு லைஃபை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதெல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்திகள் என்ன இருக்கு, இப்போ குரு தசை, சனி தசை, புதன் தசை,
இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராடம், அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா சில விஷயங்களை செய்வாங்க. வெளி உலகத்திற்கு இது செய்யவே தெரியாது. இவங்கதான் இந்த வேலைகளை செய்தார்களா அப்படின்ற மாதிரியாக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே இருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு வெற்றியை தேடி பயணிப்பவர்களும் இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த தசாபுத்தி காலத்துல இந்த கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு வலிமையை எந்த இடத்துல கொடுக்க போகுது, உங்களுடைய வேலையில கொடுக்க போதா, திருமண வாழ்க்கையில கொடுக்க போதா, இல்ல காதல் திருமணத்துல கொடுக்க போதா, இல்ல தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளை கொடுக்க போதா அப்படின்னு பார்க்கணும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.